ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சில்க் த்ரெட் பேங்கில் எப்படி நம்ம டிசைனிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறத லோரியல் பீடு வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கட் பேங்கில் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லோரியல் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நார்மல் சூயிங் த்ரெட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்ல அந்த நீடில் எடுத்திருக்கேன். இதில் நான் சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாக 4 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் நம்ம தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஷூயிங் த்ரெட்டு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் சில்க் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். 4 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோரியல் பீட்ஸ் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு லோரியல் பீடு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அதை கவனமாக வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லோரியல் பீடு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கொஞ்சம் குவான்டிட்டி தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு இதுலேயும் நான் 3 பீடு லோரியல் பீடு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த த்ரெட் எக்ஸ்ட்ரா த்ரெட் நீடிலேருந்து வர த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் இந்த தம் ஃபிங்கரில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு விடுங்க. அப்போனா தான் நூல் சிக்கு விழாமல் இருக்கும். நான் அந்த வீடியோக்கு எண்டுலேயும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம லோரியல் பீடை ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டு அந்த லோரியல் பீடுக்குள்ளே போய் சிக்கிக்கிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த சிக்கும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பீடு கொடுத்தாச்சு. நீடில் வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கம் விடுங்க. பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கரெக்டாக லாஸ்ட்டு எண்டு வர வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நம்ம விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா அதில் போய் சிக்கிக்கிடும். ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த பீடு மேலே இது போய் லாக் ஆயிரும். அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஈஸி தான். அந்த த்ரெட்டை நம்ம கையில் பிடிச்சிக்கணும். எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரெட்டை. இப்போ 3 பீடு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லோரியல் பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீடிலில் அப்படியே எடுத்துருங்க. கொறுத்ததுக்கப்புறமா இதில் இன்னொரு சின்ன டிப்ஸு, நம்ம கையிட்டு தள்ளி விடணும்னு இல்லை. நீங்கள் 3 பீடு லோரியல் பீடை கொறுத்துட்டு அந்த ரைட் ஹேண்டில் இருக்க நீடியில் கொஞ்சம் ஹைட்டாக இப்படி தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட்ஸ் நம்ம கரெக்டான இடத்துக்கு நம்ம வளையல் மேலே லாக் ஆயிரும். இப்போ நம்ம இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் த்ரெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டோன்னா நமக்கு அழகாக லாக் ஆயிரும். இப்போ நான் லோரியல் பீடு கொறுக்கும் போதே நான் லெஃப்ட் சைடுக்கு மேலே தம் ஃபிங்கருக்கு மேலே தான் நான் சில்க் த்ரெட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி போடும்போது நம்ம பிடிச்சிருப்போமா அப்போ நமக்கு லாக் ஆகாது. அதாவது ஒரு பீடுக்கு மேலே இன்னொரு பீடு போய் சிக்கு விழாமல் நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் நான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பீடை நான் இப்போ அந்த நீடில் ரைட் ஸ்கேண்டில் இருக்க நீடில் நான் ஹைட்டாக பிடிச்சி தூக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த பீடு சில்க் த்ரெட்டுக்கு வந்துடும். நம்ம கை வச்சு இழுத்து தள்ளணுன்னு வைங்களேன், அந்த லோரியல் பீடு நம்ம கொஞ்சம் சில சமயத்தில் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பியில். அப்படி இருக்கும்போது சில்க் த்ரெட்டோ எந்த த்ரெட்டும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிற மெத்தடில் ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா லோரியல் பீடு நீட்டாக பண்ணிடலாம். இது நீங்கள் உங்ககிட்ட லோரியல் பீட்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஒவ்வொரு பஞ்சிலையும் நம்ம 5 வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பீடு இந்த இதில் 30 கிராம்ஸ் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் அதுக்கு அளவாக நான் வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியலுக்கு தக்கவாறு நீங்கள் பீடை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாரீக்கு மேட்சாக நம்ம கண்டிப்பாக கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லோரியல் பீடு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இதை சென்டரில் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா 2 சைடில்
சென்டரில் ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த 2 சைட்லேயும் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். சென்டரில் ஒரு பார்டர் மாதிரி வரும், சைடில் 2 பக்கமும் லோரியல் பீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நான் சில்க் த்ரெட் பேங்கிளில் போடுவேன். அப்படி உங்களுக்கு நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கேன்வாஸ் ஜுவல்லரி, ஃபேப்ரிக்கு, டெரகோட்டா ரெசின் எல்லாமே நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லாம், அதாவது சின்ன சின்ன பேங்கிள் மேக்கிங் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஒரு ஏர்னிங்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அழகாக கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம சில டைமில் வந்து நம்ம த்ரெட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லோரியல் பீடில் போய் சிக்கிக்கிடும். அதனால் லெஃப்ட் ஹேண்டில் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ரைட் சைட்லேருந்து நீடியில் லெஃப்ட் சைடில் விடுங்க. எந்த பக்கத்தில் வெளிப்பக்கத்துலேருந்து விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாட் விழுந்துருச்சு, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். த்ரெட்டு ரொம்பையும் கொறுத்துக்காதீங்க, ரொம்ப கொறுத்தாலும் இந்த மாதிரி சிக்கு விழும். நான் கொஞ்சம் அதிகமாக கொறுத்துருக்கேன். லாஸ்ட்டு எண்டு வர வரைக்கும் அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கும் இல்லாமல் நீட்டாக அழகாக பண்ணிட முடியும். அப்படியே சிக்கு விழுந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது நான் சில்க் த்ரெட்டு 4 த்ரெட்டு போட்டிருக்கேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சிக்கு விழுந்துச்சு. நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட்டு கூட எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். காட்டன் த்ரெட்டு பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த த்ரெட்டில் 2 போட்டால் போதும். 2 போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3 பீடு கொடுத்துட்டேன். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்க அந்த த்ரெட்டை நான் வந்து விடவே இல்லை. அப்படி பிடிச்சிட்டு தான் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நீடியில் ஒசத்தி பிடிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த லோரியல் பீடு ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும்னா சில்க் த்ரெட் பேங்கிள்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து லோரியல் பீடு ஸ்டிச் ஆயிரும். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனால் இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த லோரியல் பீடு அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். அது தக்கன நீங்களும் ஆனால் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். வேறு எதாவது டிசைன் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன தம்ஸ் அப் கொடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேப்பு விட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் அது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். 5 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணனால, நீங்கள் இதே ஒரு 7 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் நெருக்கமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல் டைமும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த லோரியல் பீடு நான் 3 பீடு கோர்த்துருக்கேன். அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கோர்த்துக்கோங்க. இந்த 3 பீடை கோர்த்துட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை பேக் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு
வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லது நமக்கு அந்த சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் வெளியிலேருந்து உள்பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான், ஆனால் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் கோல்டன் கலரில் கூட பண்ணலாம். நான் என்கிட்ட ஆல்ரெடி நான் ரேப் பண்ணி வச்சுருந்த சில்க் த்ரெட்லேயே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லோரியல் பீடு எப்படி வீட்டிலே நம்ம பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பேங்கிள் மேக்கிங்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரே 2 பீடு மட்டும் கொடுத்தா போதும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படி நாட் போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இதில் என்ன கலர் சேம் கலர் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம என்ன கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளாஸுன்னு போட்டால் என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை. அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லது நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கங்க. நீங்கள் கற்றுக்கும்போது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம டிசைன் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கேட்டுக்கலாம். அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரைடல், நான் 10 டேஸ்லேயே ஒரு ப்ரைடல் செட்டு மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்ருக்கேன். இது செகண்ட் கிளாஸு. இது ஒரு டிசைனிங் வீடியோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைடலுக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைடல் பேங்கிளுக்கு 10 டேஸில் நான் 10 வீடியோஸ்லேயே உங்களுக்கு நான் அதை கவர் பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு ஒரு 3 பீடை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் நிறைய ஃபுல் ஸ்டிச்சிங் கொடுத்ததுனால நம்ம அதை கரெக்டாக எடுக்காமல் விட்டுட்டோன்னா போய் சிக்கிக்கிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா தான் அது சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த பக்கம் நம்ம அதிகமாக கேப் இருக்கோ அந்த பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த ஒரு த்ரெட்டு மேலே, அதாவது ஒரு பீட்ஸ் மேலே இன்னொரு பீட்ஸ் வந்து நமக்கு சிக்கு விழாமல் இருக்கும். இந்த இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னுமே நெருக்கமாக நிறைய பீட்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோங்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். நீங்கள் 2 சூயிங் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எப்போதும் போல் வெளியிலேருந்து எடுத்து முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு சைடில் இருந்து ஒரு பீடுக்கு சென்டர்லேருந்து நீங்கள் லாக் நீடியில் வெளியில் கொடுத்துக்கோங்க. நார்மல் ஹெம்மிங் பண்ணும்போது போடுற நாட்டு தான், ஆனால் நம்ம அந்த எந்த பீட்ஸ் கூடையும் நம்ம சிக்காமல் நீட்டாக பார்த்து போட்டுக்கணும். பாருங்கள், மேல் பக்கமாக தான் நாட் போடணும். நம்ம கீழ்ப்பக்கமாக கொண்டு போனோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு என்ன கலர் யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. நான் மேல் பக்கமாக தான் ஸ்டார்ட் பண்ணி மேல் பக்கமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரிங்கு மாதிரி வருமா, அதுக்குள்ளே நீங்கள் விட்டு லாக் போட்டுக்கோங்க. அது கலண்டு வராது. பாருங்கள், ஈஸியாக அது மேலேயே நீங்கள் லாக் பண்ணிடுங்க. நம்ம மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம், மேல் பக்கமாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1க்கு 2 3 தடவை இந்த பேங்கிளில் சில்க் த்ரெட் பேங்கிளுக்குள்ளே கூட நீங்கள் விட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி வர வச்சுட்டு அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு நீட்டாக லாக் விழுந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.